श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे षण्डिदत्तां सदा हृदि। आर्द्रां यःकरणीं यष्टिं पिङ्गलां पद्ममालिनीं चन्द्रामिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः ददिशङ्गदिशारोभं क्षीरोधार्णवसम्भवम् नमामि ससिनं सोमं சம்போர்மகுடபூஷணம். நாளைய தினம் விசேஷமான பௌர்ணமி. ஜேஷ்ட மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். பௌர்ணமி தினத்திலே தேவதாந்தருக்கெல்லாம் அதிகமான சக்தி உண்டாகும். தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி. பித்ருகணங்களுக்கு பித்ரு தேவதைகளுக்கெல்லாம் அமாவாசை எப்படி ஒரு சாநித்தியமான திருநாளாக இருக்குமோ அதே மாதிரி தேவதாந்தரங்கள் தேவர்கள் தெய்வங்களுக்கெல்லாம் விசேஷமான சாநித்தியமாக இருக்கக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தினத்திலே ரொம்ப விசேஷமானது. காலையிலே தீர்த்தாமாடி பெருமாளுக்கு விசேஷ விரதங்கள் இருந்து பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். பௌர்ணமி தான் சந்திரன் சோமன்னு சொல்லக்கூடியவர் தான் பௌர்ணமியை சந்திரனை தான் சொல்றது. சந்திரன் பார்க்கடல் கடையும் பொழுது உண்டானவர். ரொம்ப ஒளி நீரிலேருந்து உண்டானதுனால ரொம்ப ஒளி பிரகாசம் வர குளிர்ந்த குணமுடையவர். இப்படி சந்திரனுடைய பிரகாசமும் அவருடைய குளிர்ச்சியும் பிரபஞ்சம் ஃபுல்லாக இருக்கிறது. சிவபெருமான் அந்த சந்திரனை தனதுடைய சிரசிலே அமர்த்தி கொண்டார். அப்பேற்பட்ட விசேஷம். அத்தோட சந்திரனுக்கு தமக்கே ஆனவள் மகாலட்சுமி. சந்திரன் அவதரித்த உடனே மகாலட்சுமி அதே சமுத்திரத்தில் தான் அவதரிக்கிறார். அதனால் நம்ம மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தில் வரும்பொழுது கூட சந்திர சகோதரி நமஹ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுடைய தமக்கையா அனுகிரகம் பண்ணுற மகாலட்சுமி. இந்த சந்திர பகவானுடைய அருளால் தான் இந்த பிரபஞ்சங்களில் எல்லா விதமான உற்பத்தியும் விசேஷமாக நடக்கும். ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகிறதுக்கு சந்திரனுடைய அனுகிரகம் நிறைய தேவை. அதே மாதிரி ஓஷதிகள், நாம் உண்ணக்கூடிய உணவுகள் முதல் கொண்டு ஓஷதிகள்லாம் சந்திர பகவானுடைய அருளால் தான் வளர்ச்சி அடையிறது. அதனால தான் சந்திர பகவானுக்கு ஓஷதிக்கு உண்டான தலைவன்னு கூட சொல்லுவாள். அப்பேற்பட்ட அனுகிரகம் உள்ளவர் இந்த பௌர்ணமி சந்திரன். சந்திரன் தக்ஷனுடைய குமாரத்திகள் 27 பேரையும் மணந்து கொள்கிறார். தக்ஷன் 27 பேரையும் அஸ்வின்யாதி முதல் கொண்டு ரேவதி நட்சத்திரம் வரம் இருக்கக்கூடிய பெண்களை தக்ஷன் சந்திரனுக்கு மணமுடித்து வைக்கிறார். அந்த மணமுடித்த 27 பேர்களில் ரோகிணி மேலே மட்டும் ரொம்ப சாநித்தியமாக இருந்துருப்பார். ரொம்ப பாசமாக இருந்துருப்பார். ரோகிணி மேலே மட்டும் ரொம்ப பிரியமாக இருந்துருப்பார். இதை பார்த்த தக்ஷன் என்ன பண்ணுறா, மீதி ஒரு பட்சம் பார்க்குற மீதி பேர் 26 பேரை நீ இது பண்ணுற, அதனால் உனக்கு ஒளி இருக்கிறதுனால தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி தக்ஷன் அவருக்கு சாபம் பண்ணுறார். அதனால் அவருக்கு ஒளி மங்கி போகிறது. அப்புறமா 26 பேர் மீதி பேர் போய் அப்பாண்ட விஞ்ஞாபிக்கிறார். இது மாதிரி அவருடைய பிரகாசத்தை எடுத்துட்டீங்க, நான் கொடுத்த சாபத்தினால வெளிவு இருக்காது, நீங்கள் பகவானை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார்.
அப்பேற்பட்ட இவர்கிட்ட போயிட்டு சிவன்கிட்ட போயிட்டு இவெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறான். அதுக்கப்புறமா சிவன் அவனுக்கு சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்போது தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் வளர ஆரம்பிக்கிறது. அதனால் அவர் வளரக்கூடிய 15 நாளில் சுக்லபக்ஷமாகவும், சுக்லம்னா வெள்ளைன்னு சொல்லுவாள், அது பேர்பட்ட அவர் ஒளி விருத்தியாகிட்டே இருக்குது. அந்த பௌர்ணமி நாளில் முழு நிலவாக முழு பவர் இதுவான சந்திரன் அனுகிரகம் பண்ணுவார். அந்த அனுகிரகம் பண்ணி முடிச்சு இது பண்ணவுடனே மறுநாள் அவர் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் அவர் மறைய தொடங்குவார். அவருடைய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். 15 நாள் தேய்விரையாகும், 15 நாள் வளர்விரையாகவும் இருப்பார். அதுக்கப்புறமா சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்து பிரகாரம் ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு நாளையும் போயிட்டு வந்துட்டுருப்பார் சந்திரன். சந்திரன் தான் ரொம்ப விசேஷம். நமக்கு ராசியாதிபதி சந்திரன் தான் இருப்பார். இந்த சந்திரனை வச்சே எல்லா விதமான இதுவும் நம்ம சொல்லலாம். சந்திரன் தெய்வங்களுக்கெல்லாம் இடது கண்ணா அனுபவிக்கிறார். வலது கண்ணில் சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் ஆவாகனாதிகள் செய்வார்கள். அப்பேற்பட்ட பிரகாசமானவர் சந்திரன். இந்த சந்திரன் தன்னுடைய முழு சக்தியும் கொண்ட நாளே பௌர்ணமி. அந்த நாள்களே எல்லா விதமான தெய்வங்களும் பிரார்த்தனை பண்ணலாம். அவரவர்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். யாக யஜ்யங்கள் பண்ணும் பொழுது அது தெய்வங்களுக்கு பிரீத்தியானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த சந்திரனுடைய அனுகிரகத்தினால கிரிவலம் நம்ம சொல்லுகின்றோம் இல்லையா? அப்போ கிரிவலம் போயிட்டு வரும்பொழுது என்ன பௌர்ணமியில் போய் கிரிவலம் போனால் விசேஷம்னா, அந்த கிரினா மலை மேலே இருக்கக்கூடிய தாவரங்கள், மருந்து தாவரங்கள், இதுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும் பொழுது நாம் அப்படி கிரிவலம் வரும்பொழுது அந்த சாநித்தியம், அந்த புத்துணர்ச்சியை நம்ம சுவாசிப்போம். அதனால் நமக்கு தேக ஆரோக்கியமும் தெய்வங்களும் சக்தியாக இருக்கும்போது தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி காலத்தில் ஒவ்வொரு பூஜையும் விசேஷம். அதில் சத்யநாராயண பூஜை விசேஷம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை பண்ணுவது விசேஷம். அப்போது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மகாலட்சுமி பூஜை பண்ணுறது அது விசேஷம். ஏன்னா மகாலட்சுமியினுடைய தமையன்தான் சந்திரன். அதனால் அவ்வளோ விசேஷம். இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுறது விசேஷம். அதனாலே இந்த பௌர்ணமி தினத்திலே, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திலே அவரவர்களுக்கு உண்டான இஷ்ட தெய்வங்களும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு விரதம் இருந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்க முடித்து தர சந்திரனிடம் பிரார்த்திப்போம். ஸ்ரீமன் நாராயணன்.